பெரியவாள் பாதம் சரணம், பெரியவா பாதமே துணை, பெரியவா பாதமே கதி. ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, மகா பெரியவா சரணம். हर हर शंकर जय जय शंकर, हर हर शंकर जय जय शंकर, மகாபெரிவா சரணம். நமஸ்காரம். நான் உங்கள் சவிதா முரளிதர். மீண்டும் உங்கள் சௌமியாவுடன் இணைந்து இந்த மிக 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 பிரத்யேகமான காணொளி, இந்த காணொளியின் முத்தாய்ப்பான காணொளி என்றும் இதை கூறலாம். இதை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நமஸ்காரம் சௌமியா. நமஸ்காரம் சவிதா. ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னு நம்ம சொல்லிட்டே இருப்போம். இது என்னன்னா ஒரு சீரீஸ் ஆஃப் அந்த மாமாவோட இந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் அச்சீவ்மெண்ட் சர்டிபிகேட் பிரசன்டேஷன் அவார்ட் ரொம்ப நல்லா நடந்தது ஜூலை 7th. இத பத்திய வீடியோவை நம்ம ஒரு 4-5 பார்ட்ஸ்ல நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இது முடிஞ்சதும் ஒரு சம்மரி மாதிரி மாமா வாண்டட் அஸ் டு ஷேர் a few things based on the function, its purpose and other things. So waiting for you, Soumya, to start that. So first of all, Savita, நம்ம there was a mixed calls. நிறைய பேர் இந்த அவார்டு கேட்டோம்னா 2 விஷயம் வந்தது. ஒன்று மேம் எங்களுக்கு ஏன் நீங்கள் சொல்லாமல் விட்டுட்டீங்க, why did you not tell us at least? நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணனா கூட எங்களுக்கு 7th ஜூலை நாங்கள் இல்லாமல் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருந்திருப்போமே, இத்தனை நேரத்துக்கு மாமாவுக்கு அவார்டு கிடைக்குதுன்னு சொல்லியிருந்திருக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் அவளுக்கும் ஒரு சொல்லியிருந்திருக்கலாமேங்கிறது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா there are so many calls in the past weeks with many devotees. மாமாவை டைரக்டா ரீச் பண்ண முடியல. எங்களுடைய நமஸ்காரங்களையும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் மாமாவுக்கு தெரிவிச்சுக்கணும், மாமாவோட ஹெல்த்துக்காக ப்ரே பண்ணிக்கணும்னு எவ்வளோ டிவோட்டிஸ் வாட்ஸ்அப் செய்திகள் மூலமாகவும் மெசேஜஸ் மூலமாகவும் ஃபோன் கால் மூலமாகவும் ஐம் ஷூர் யூ ஆல்சோ ஹேவ் ரிசீவ்ட். கண்டிப்பா. அதுல இன்னொரு விஷயம் சௌமியா, the inclusiveness that devotees felt. ஏன்னா thousands of devotees have read Mama's books. அதுவும் இந்த ரெக்கார்ட் அந்த ஒரு விரல் சாதனைக்கோசரம் அது முதல்ல இருந்தே எல்லா டிவோட்டிஸ்க்கும் தெரியும். மாமா புக்கை வாங்கி படிச்சவா எல்லாருக்கும் மாமா எவ்வளவு கஷ்டப்பட்டு எழுதியிருக்கா. அது மாமா வாக்கு பெரியவா வாக்கு. ஸோ த கான்டென்ட் இஸ் மகா பெரிவாஸ் கான்டென்ட் விச் ஹாஸ் கம் டு அஸ் த்ரூ மாமாங்கிறது தெரியும். அதனால எவ்ரிபடி ஃபெல்ட் எ பார்ட், they are a part of this achievement. part of the celebration. ஆமா, they were part of this whole celebration அப்படிங்கிற அந்த ஃபீலிங். அண்ட் குறிப்பா அம்பாளுடைய அலங்காரம், அந்த இடத்துடைய அலங்காரம்லாம் ரொம்ப பிரமாதமா இருந்தது அப்படின்னும் நிறைய டிவோட்டிஸ் ஷேர் பண்ணிட்டா. அதெல்லாம் அப்பப்போ வர மெசேஜஸ், அப்பப்போ வர கால்ஸ், அதெல்லாமே மாமாவுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தோம். மாமாவுக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எல்லாம் டைம் எடுத்து இந்த வீடியோஸ் பார்த்ததுக்கும் உங்களுடைய மகிழ்வையும் வாழ்த்தையும் பகிர்ந்துன்றதுக்கும் மாமாவுக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்வா. மாமா சொல்வா, டிவோட்டிஸ் இல்லைன்னா நம்மளுக்கு வேலையே இல்லையம்மா அப்படின்னு. பெரியவா சொல்வா, பக்தாலாம் இல்லைன்னா என்ன வேலை இருக்கு அப்படிங்கிற மாதிரி. நீங்கள்லாம் தான் மாமாவுடைய ஸ்ட்ரென்த், ஆல் தி வியூவர்ஸ், ஆல் தி டிவோட்டிஸ். மாமா இஸ் ஸ்ட்ரென்த்தே அவ தான் அப்படின்னு மாமா சொல்வா, நீங்கள்லாம் தான் சொல்வா. ஸோ மாமா இஸ் கன்வேயிங் his heartfelt gratitude and thanks to all the devotees watching the program and devotees who have read his books, who are continuously supporting him and walking the path of Mahapariva with him. அவருடன் இணைந்து மகாபரிவா பாதையிலே நடந்து கொண்டிருக்க அத்தனை டிவோட்டிஸ்க்கும் மாமா தன்னுடைய நமஸ்காரங்களை தெரிவிச்சுக்கிறதா சொல்லியிருக்கா சவிதா. ஸோ தட் இஸ் ஒன் திங். அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா அதில் நம்ம பார்த்தோம் இல்லையா, பாம்பே சாணக்கியா கூட சொல்லியிருந்தார், நான் சரணாலயத்தை பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இந்த சரணாலயத்தை பற்றி ஒரு சின்ன டாக்குமெண்ட்ரி எடுக்கலான்னு பிளான்லாம் பண்ணினோம். அண்ட் டியூ டு வேரியஸ் ரீசன்ஸ் அது நடைபெறலை இது வரைக்கும். டுடே ஆன் திஸ் ஆஸ்பீஷியஸ் டே I once again reconfirm that I will do a documentary on Sharanalayam. Thank you. அதுக்கான டிஸ்கஷன்ஸும் ஸ்டார்ட் ஆயிருக்கு சவிதா. டிஸ்கஷன்ஸ் have started. விரைவில் அந்த டாக்குமெண்ட்ரியும் மகாபரிவார் உள்ள வரணும். ஏன்னா வந்தவா எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறது, அவளோட ஃபீலிங்கும் என்னன்னா சரணாலயம்ன்றது இட்ஸ் நாட் ஃபார் 1 or 2, ஒருவருக்கோ கொஞ்சம் பேருக்கோ ஒரு சாராருக்கோ அப்படின்றது கிடையாது. சரணாலயம்ல இருக்க பெரியவாளுடைய இது இட் ஹாஸ் டு ரீச் மெனி பீப்புள், டிவோட்டிஸ் அக்ராஸ் த வேர்ல்ட். எல்லாருக்குமே
அந்த ரீச் ஆகணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஹோல் ஐடியா. ஸோ அதற்கான வேலையிலும் மாமா வந்து இப்போ ஈடுபட்டு அந்த டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கா. ஸோ தட்ஸ் another message that we want to share. அந்த third question that came up, Savita, was எங்களால் மாமாவை பார்க்க முடியலையே அப்படிங்கிற அந்த ஒரு கொஸ்டின் நிறைய பேர். ஏன்னா ஏன் அவார்டு வாங்குறவாள்ல மாமாவை காமிச்சா என்ன தப்பு அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்தது. வெரி ஜென்யூன் ஆசை மாமாவை பார்க்கணும், அதுவும் இதுவரையும் பார்த்ததே இல்லாத வாழ்க்கை. அது ஒரு கொஸ்டின். அது வந்து கொஸ்டின்ல நேராக வருவாள்லாம் மாமாவை எப்படி இருந்தாலும் சன்னாலத்தில் பார்க்குறாளே அப்போ போட்டா என்ன தப்பு அப்படின்ட்டு. மாமாவை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டவா பார்க்கறா அப்படிங்கிறது ஓகே. இல்லைன்னா மாமாவோடைய ஃபேஸ் வேற எங்கேயுமே கிடையாது. தட் இஸ் ஹவு இட் இஸ். அண்ட் பெரியவாளுடைய உத்தரவு வரணும். அதுக்காக நம்ம எல்லாருக்கும் எவ்வளோ ஏக்கம் இருக்கோ மாமாவை பார்க்கணும். மாமா சொல்வா உங்களையெல்லாம் பார்க்கணும், எனக்கும் அதே ஏக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்வா. எனக்கும் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் பிக்சர்ஸ் வீடியோஸ்லாம் என்னை பற்றின்னு எனக்கும் இருக்கு. நான் பெரியவா எப்போ ஆசீர்வாதம் பண்ணுறாளோ அது இப்போவோ இல்லை 2 இல்லை எப்போவோ அது நடக்கும் பொழுது உடனடியாக ஃபஸ்ட்டு உங்களோட தான் பேச போகிறேன், உங்கள்கிட்ட தான் வருவேன் அப்படின்னு மாமா சொன்னா தவறாக எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா மாமா சொல்லுவா நம்ம சில டைம்ல கேட்போம்ல சவிதா, மாமா இப்படி பண்ணா என்ன அப்படி பண்ணா என்னன்னு. அப்போ அவர் சொல்வாரு நான் உங்களோட ரிலம்லேயே இல்லை அப்படின்னு. நாட் இன் யூர் ரிலம். நீங்க ஆப்ரேட் பண்ற அந்த பிளேன்ல நான் இல்ல. I am completely controlled by the divine force. That internal connect with Mahaprabhu. பிரிவா சொல்லிட்டானா, ஆமா பிரிவா ஒன்று சொல்லிட்டானா நான் அதை அப்படியே டு த டாட் அப்படியே ஃபாலோ பண்ணுவேன். ஏனும் கேட்கறது இல்லை, அதை நான் அப்படியே ஃபாலோ என்ன நினைச்சுட்டு இருக்கா ஏனும் நமக்கு புரியறது இல்லை, அதை அப்படியே நான் ஃபாலோ பண்றேன்மா. அதனால இதுல இன்னொரு விஷயம் என்ன பண்ணா என்ன சொன்னா ஓகே. இதுல இன்னொரு விஷயம், நம்ம அந்த ஆர்ஆர் சபால நாரதகான சபால எல்லாம் ஃபங்க்ஷன் பண்ணினப்பவும் we gave very clear instructions that mama should not be captured. பின்னாடி செகண்ட் ரோல பின்னாடி பிஹைண்ட் இது விசிபிலிட்டி ஆஃப் கேமரா தான் மாமா இருந்தார். அதனால நம்ம வந்து இதை ஒரு பெரிய இதுவா எடுத்துட்டு பண்ணல. மாமா இது தனக்கானது இது ஒரு ஃபங்க்ஷன்னால சரணாலயத்துல தான் இந்த இதை ரிசீவ் பண்ணணும். வெரி லிமிட்டட் பீப்புள். இந்த நீங்க போன தடவையே இது சொல்லியிருக்கேன் சௌமியா, புக் ரிலீஸ்ல வந்து யார் யாரெல்லாம் வந்து இன்வால்வ் ஆயிருந்து ரைட்டர்ஸ் எல்லாம் இருக்காளோ அவளை மட்டும் தான் நம்ம பண்ணிட்டு ரொம்ப லிமிட்டடா தான் நம்ம பண்ணினோம். அண்ட் லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணாததுக்கு ரீசனும் இதுதான், மாமாவோட விஷுவல்ஸ் வந்து இன்னும் வரதுக்கு பெரியவா உத்தரவு வரணும். நம்ம மாமாக்கு இருக்கிற அதே ஏக்கம் தான் டிவோட்டிஸ்க்கு இருக்கு. நமக்கும் நம்மளும் டெய்லி ப்ரே பண்ணிட்டு இருக்கோம். ஒரு கமெண்ட் வந்து ஒரு டிவோட்டி மாமாவோட பேசையே காமிக்காம மாமாவை பத்தியே நீங்க பேசிட்டு இருக்கிறதெல்லாம் வேஸ்ட்ன்னு சொல்லி ஒரு கமெண்ட் வந்திருந்தது. அவளோட அந்த ஏக்கம் புரியுறது, அந்த ஒரு எதுவும் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவாளுக்கு என்னமோ மாமா மாமான்னு சொல்லிட்டு இருக்கா, யாருன்னு காமிக்காம இவாளே என்னமோ பேசிட்டு இருக்காளே அப்படிங்கிற ஒரு நேச்சுரல் ஒரு இது இருக்கும் அவங்களுக்கு. அந்த ஏக்கம் அந்த ஆதங்கம் இருக்கும். சோ மாமா வந்து கூடிய சீக்கிரம் வந்து எண்ட் ஆஃப் திஸ் இயர் ஆர் பிகினிங் ஆஃப் நெக்ஸ்ட் இயர் அந்த மாதிரி பெரியவா உத்தரவு வரும்னு நினைக்கிறேம்மா அப்படின்னு இருக்கா. சொல்லுங்க. இல்ல மாமா எப்படி இருப்பா அப்படின்னா டாலா இருப்பா, நல்ல வெல் பில்ட் பாடி, ரொம்ப சாந்தமான முகம், அந்த கண்களுக்கான ஒளி வந்து ஒரு தனி ஒளி, கருணையும் அந்த ஒளியும் வந்து மாமாக்கு வந்து அந்த ஐஸ் ஷோஸ் இட் ஆல் சொல்லுவா. பத்தியா நம்மளுடைய வேர்ல்ட் ரெக்கார்ட் ஃபவுண்டேஷன் இவர் சொன்னாரேம்மா, சிஇஓ ஸ்ரீ பாவன் சோலங்கி சொன்னாரு, அந்த மகா பெரிவாளோட லகு பெரிவாளோட பார்த்த அதே கண்கள் அதே தீட்சண்யம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல சரணாலயம் பெரிவாள்லையும் பார்த்தேன், மாமாவோட கண்கள்லயும் அதே தீட்சண்யம் பார்த்தேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா. சோ தட் இஸ் அன் அமேசிங் திங். ஐ நோ அந்த விஷுவல் ஷேர் பண்ணனால லாட் ஆஃப் டிவோட்டீஸ் மிஸ்ஸிங் அவுட். நேர்த்தியான திருமண், ரொம்ப அழகா நேர்த்தியா ஆயிட்டு இருக்கிறது அந்த கண்கள். அதுக்கப்புறமா வந்து ஒரு புன்னகை, ஒரு எப்பயுமே ஒரு புன்னகை இருக்கும். அந்த மாமாவை பார்க்கும்போது ஃபேஸ்ல வந்து ஒரு ஸ்ரீன, அதாவது ஒண்ணுமே ஆமா நம்ம பார்த்தோம்னா நம்ம எதனா கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னு நினைச்சா கூட நம்ம குவைட் ஆயிடும். எதுவுமே கொஸ்டின் எதுவாரு அது அமைதியா இருக்கணும், அவரை பார்த்துட்டு அமைதியா இருக்க மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு அப்சல்யூட் serene and quiet. பட் ஒரு பிளெஸிங் சௌமியா, மாமாவோட ஆடியோ வந்து இந்த தடவை we were able to டிவோட்டிஸ் கொஞ்சம் பொறுமையா பார்த்தானா அக்செப்டன்ஸ் ஸ்பீச்ல ரொம்ப சுருக்கமா தான் பேசியிருக்கா. ஒரு 4 விஷயம் பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நன்னா பேசியிருக்கா.
பெரியவா வாங்க வேண்டிய அவார்டு. He cannot come in person. So on his behalf, I am receiving it. The world should know Brahman exists. பகவான் இருக்கார், அவர் பிடிச்சிருந்தா போகிறோம். இது சாதாரண வார்த்தையோ இது ஒரு அலங்கார சொல்லோ அனுபவங்களோ இல்லை. மாமாவோட வாய்ஸ் இதுவே வந்து this is the second time இல்லையா? பட்டாபிராமன் கோவில்ல ஜெயநகர்ல பேசினப்ப that was the first time Mama's audio was approved by Mama for us to release. இது வந்து second time acceptance speech வந்தது. So devotees வந்து அதை திருப்பி திருப்பி கேட்கலாம். ஏன்னா அதுல வந்து இருக்கிற சத்தியம் அது வந்து அதை கேட்டுட்டேன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நமக்குள்ள வரவே வராது. இல்ல ரெகுலரா தெரிஞ்சவாள்லாம் வந்து did not ask the question, but for some who have not seen him at all, that ஆசை is love to see him is there. அதனாலதான். அண்ட் அவரோட புஸ்தக ரிலீஸ் ஃபங்க்ஷன்லயே சவிதா ஏதோ கெஸ்ட் மாதிரி ஃபர்ஸ்ட் ரோலயோ செகண்ட் ரோலயோ உட்காந்துட்டு அமைதியா போயிடுவார். என்ன வரமாட்டார். மாமா சொல்லுவா பெரியவா சொல்லியிருக்கா நம்ம இன்னைக்கு பண்றாரோ நடக்கட்டும் அப்படின்ட்டுன்னு அந்த அக்செப்டன்ஸ், டோட்டல் அக்செப்டன்ஸ் வந்து இருக்கும். அதே மாதிரி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த அவருடைய பேச்சுலயும் பாத்தீங்கன்னா அத்தனை ஒரு சாந்தம் காருண்யம் இருக்கும் சவிதா. அவ்வளோ ஒரு இன்க்ளூசிவான இது. ஆமா, சில சமயத்துல பாத்திருக்கேன் சவிதா, சில பேர் வந்து மாமா பார்க்க வருவா, அவ மாமாவே பேச விட மாட்டா, அவளே பேசிட்டு இருப்பா, பேசிட்டே இருப்பா, ஆனா மாமா கேட்டுட்டே இருப்பா. அதுக்கப்புறம் நமஸ்காரம் வாங்கிட்டு பிரசாதம் எடுத்துன்னு போயிடுவா, மாமா பேசிக்கவே மாட்டா. அப்ப நான் நினைப்பேன், ஓ மிஸ் பண்றாளே, அவரை பேசிட்டு கேட்காம போறாளே, இவாளே பேசிட்டு இருந்திருக்காளே நான் நினைச்சது உண்டு சில சமயத்துல. அப்போ பாட்டு கேட்பேன், என்ன மாமா அவட்ட பேசிட்டு போயிட்டா, அவ ஒண்ணுமே பேசல, சரிம்மா அவ பேசினா நான் கேட்டுட்டேன், அதனால என்ன இருக்கு அப்படின்னு. அவ பேசுறதுன்னு கேட்டுப்பாரு. அந்த மாதிரி என்னன்னா never imposes him on others. தன்னை போய் இன்னொருத்தர் மேல இம்போஸ் பண்றதோ, அவளை பெருசா வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவளை டாமினேட் பண்றதோ, அது எதுவுமே வந்து அவருடைய குணங்கள். என்ன அவர் பார்த்துட்டு வெளியில வரப்போ அந்த டிவோட்டிஸோட ஃபேஸ்ல இருக்கிற அந்த பீஸ், அந்த ஹாப்பினஸ், அது வந்து you should see to experience it இல்லையா? ஆமாங்க, everybody who has come will always feel அந்த குவைட்டா, அந்த டோன் கூட வந்து எவ்வளவு அழகான ஒரு தாழ்மையான ஒரு கனிவான குரல்ல, அன்பான குரல்ல, ஒரு அஷ்யூரன்ஸோட நம்பிக்கை. ஏதாவது எப்பயுமே இது நடக்காதுன்ற ஒரு வார்த்தையே கிடையாது மாமா கிட்ட. பாத்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் மாதிரி எப்பயுமே வந்து நல்லது நடக்கும் நல்லது நடக்கும் அப்படின்னு. அதாவது எண்ணமே உயர்வா இருக்கணும்னு சொல்லுவாங்க சவிதா, உன்னோட எண்ணம் தான் வாழ்க்கைன்னு. அப்படி ஒரு உயர்வான எண்ணம் இருந்தாதான் அந்த வாழ்க்கையும் உனக்கு நல்லபடி அமையும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு நேர்த்தியா ஒரு உயர்வான எண்ணங்கள். இது நடக்குமானா நடக்கும், கவலைப்படாதமா, பெரியவா பார்த்துப்பா. அதுதான் எல்லாம் ஒரே வார்த்தை தான், பெரியவா பார்த்துப்பா பெரியவா பார்த்துப்பா, ரெக்கார்ட் மாதிரி எப்பயுமே பெரியவா பார்த்துப்பா, கவலைப்படாதமா பெரியவா பார்த்துப்பா. ஸோ தட் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் ஹி டெல்ஸ் அஸ் அண்ட் தட்ஸ் வாட் ஹி லிவ்ஸ். அந்த பெரியவா பார்த்துப்பாங்கிற அந்த ஒரே ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, அதுதான் ஒரு தாரக மந்திரமே. பெரியவா இருக்கா, பெரியவா பார்த்துப்பா, அந்த இதுலதான் மாமா இருப்பா. ஏன்னா ஃபார் சம்படி ஹூ ஹஸ் நாட் சீன் மாமா, ஃபார் தெம் டு see how மாமா வில் பி அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த மாதிரி ஒரு நல்ல வெல் பில்ட் டால் பர்சன், நல்ல ஃபேரா அவர் இருக்கிறதுக்கு, வெரி வெரி ஃபேர் அவர் இருக்கிறதுக்கு வந்து ரொம்ப தெய்வீகமா இருக்கும். And he will radiate peace wherever he is. மாமாவால ஏதோ ஒரு யாருக்கோ ஒரு கஷ்டம்னோ இல்ல ஏதோ அதிர்ந்து பேசணும், ஏதாவது கைங்கரியத்துல பண்ணும்போது ஏதாவது தப்பு பண்ணா கூட எல்லாம் பெரியவா பார்த்துட்டு இருக்கான்றத நினைச்சுன்னு பண்ணுங்கம்மான்னு, அவ்வளவுதான், அதுலயே எல்லாம் போச்சு. பெரியவா பார்த்துட்டு இருக்கான்றது ஞாபகம் வச்சு பண்ணுங்க அப்படின்னு ஒரு அண்டர்லைன் பண்ணாலே அவ்வளவுதான். அதுக்கு மேல வந்து நம்ம எல்லாருக்கும் நம்மளோட ஞாபகம் வந்துடும். ஸ்பெசிபிக்கா சொல்ல மாட்டான், அவ்வளவுதான் சொல்லுவாங்க மாமா. ஸோ அந்த மாதிரி ஒரு அன்பா இருக்கக்கூடிய ஒரு மாமாவோட ரூபம் சவிதா. ஸோ we will definitely certainly share. ஸோ இது வந்து மாமா வந்து wanted us to do this, ஒரு சம்மிங் அப் மாதிரி பண்ணி ஷேர் பண்ணுமா, அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு அவளோட ஹாப்பினஸ் ஷேர் பண்ணிக்கிறது. அப்புறம் இந்த ஆதங்கம், ஏக்கம் ஆஃப் நாட் ஏபிள் டு see மாமாஸ் ஃபேஸ். அந்த இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஒரு we are answerable to all the devotees who have seen and given their comments அப்படின்னு. ஆனா அந்த மோஸ்ட் நீங்க சொல்ற மாதிரி மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஹூ நோ அபவுட் மாமா அண்ட் இன்னும் பெரியவா உத்தரவுக்கோசரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்னு தெரிஞ்சவாள்லாம் அந்த புக்கு வந்து படிச்சவா எல்லாம் நம்ம எல்லாம் வாங்கியிருக்கோமே, நம்ம படிச்ச அந்த புக்கு, அதுக்கு மாமா
like they felt a part of it, like, you know, and yes, exactly, they felt a part of it. it was an amazing, including the Vigneshwara printers சொல்லுங்களே, ஆமா அவர் பண்ணிட்டு இல்லையா, அந்த மாமி ஒருத்தர் எவ்ரி டைம் பிரிண்டிங் எல்லாம் காஸ்ட் ஷேர் பண்ணிப்பாங்க. ஆமா திருச்சியில இல்ல சுவிதா மாமி, ஆமா விஜயலட்சுமி மாமி, திருச்சியில விஜயலட்சுமி மாமி. மாமா சொல்லுவா அவெல்லாம் வந்து பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த். Of course, not to, you know, we have mentioned many times Ranjana Balu sir. Ranjana Balasubramaniam. Of course, Savita, நீங்களும் you are always. அது வந்து நான் வந்து சும்மா அப்படி பின்னாடி கோரஸ் மாதிரி மெயின் இவாதான். மெயின் வந்து the மேம் தட் திருச்சியில இருந்த இந்த விஜயலட்சுமி மாமி, அப்புறம் பிரிண்டர்ஸ் அண்ட் பாலு சார் அண்ட் ரஞ்சனா மேம், அவெல்லாம் தான் வந்து த்ரூ அண்ட் த்ரூ தே saw it, you know. அப்புறம் மாமா ஒரு நைஸ் கெஸ்டர் ஒன்று இருந்தது சவிதா ஆஃப்டர் த ஃபங்க்ஷன். ஏன்னா ஒன்று வந்து அன்னைக்கு அவார்டு வாங்கும்போது இந்த சரணாலயத்துல இருந்து கைங்கறி பண்றவா அவளால வந்து மாமா கிட்ட நெருங்கி போய் பேசி அன்னைக்கு ஒரு விஷயம் சொல்ல முடியும். ஏன்னா எல்லாருமே இருந்தனால அதற்காக வேண்டி மாமா என்ன பண்ணாருன்னா ஒரு ஆஃப்டர்நூன் லஞ்ச் சரணாலயத்துல நாங்கள்லாம் ஒன்னா சாப்பிட்டு நம்மளுடன் இணைந்து அந்த வீடியோவை மறுபடியும் பார்த்து அந்த ஹாப்பினஸை நம்ம பகிர்ந்துக்கும் போது அவரும் சந்தோஷப்பட்டிருந்தார் அன்னைக்கு. நாங்க எல்லாருமே வந்து நம்ம எல்லாருமே உன் பார்வையில் ஜிஆர் மாமா அப்படின்னு எங்களுக்கு தோணினதை எழுதி இருந்தோம். அத பொறுமையா உட்காந்து நம்மளையே படிக்க சொல்லி கேட்டு, லைக் யூனோ த கன்சர்ன் ஹி ஷோஸ் டு ஈச் அண்ட் எவ்ரி பர்சன். நோபடி இஸ் டூ ஸ்மால் ஆர் இது ஃபார் மாமா. ஆமா, கிடையாது. சோ எல்லாரும் வந்து மாமாவை பத்தி சில வரிகள் எழுதியிருந்தோம். சரணாலயத்துல வந்து கைங்கரியம் பண்றவெல்லாம் எழுதியிருந்ததெல்லாம் வந்து படிச்சோம். மாமாக்காக இந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்காக படிச்சு காமிக்கும் பொழுது அதை படித்தேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு வந்து ஒருத்தருடைய சிரமங்கள் கேட்கும் பொழுது அவ வெளியில போகும்போது சில சமயத்துல அவர் கண் கலங்கி இருக்கிறத பார்த்துருக்கேன் சவிதா. கண்டிப்பா. இப்போ ஒரு கவலைகள் ரொம்ப அதிகமா இருக்கும் பொழுது இவ்வளோலாம் சிரமப்படுறாங்களே அப்படின்னு அந்த ஒரு டிவோட்டி பேசிட்டு அடுத்த டிவோட்டி வரும்பொழுது அந்த ஒரு செகண்ட் ஒரு 2 minutes தாம்மா, அவ ரொம்ப யார் வரா அப்படின்னு அடுத்து யார் வரான்னு சொல்லிட்டு அந்த 2 minutes தாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அதை இது பண்ணிப்பாரு. அதை அப்படியே he will kind of swallow that whole thing. கேட்டதெல்லாம். ஆனா அன்னைக்கு நம்மளுடன் இணைந்து அவர் அந்த வீடியோ பார்த்த அன்னைக்கு சவிதா அவரோட கண் கலங்கிட்டு. ஏன்னா எவ்ரிபடி கம்ஸ் டு த சரணாலயம் அண்ட் பிளஸ் கைங்கரியம் எவ்ரிடே. அவ எல்லாருமே எழுதின அந்த இதெல்லாம் வந்து நம்ம எல்லாரோட சேர்ந்து உட்காந்து நம்ம வாய்ஸ்ல அதை படிக்க கேட்டு, ஐ மீன் ஒரு குருங்கிறது இறங்கி வந்து நம்மள ரீச் அவுட் பண்றா அப்படிங்கறது எவ்வளவு பெரிய சந்தோஷம் இல்லையா? சோ என்ன கேட்டா தட் வாஸ் த ஆக்சுவல் கல்மினேஷன் ஆஃப் த ஃபங்க்ஷன் அந்த மாதிரி. பிகாஸ் அன்னைக்கு வந்து எவ்வளவு ஸ்டால்வார்ட்ஸ் வந்திருந்தா, எத்தனை பேசிட்டு இருந்தா, அந்த டைம் வாஸ் யூனோ ஆஃப் அ டெஃபினட் கன்ஸ்ட்ரெயின்ட் அன்னைக்கு. ஸோ மாமாவும் விஜய் மாமியும் they decided they will spend a day for this and ஒரு 2 hours நம்ம எல்லாரோடையும் உட்காந்து பண்ணினது வந்து அது ஒரு குரு பத்னி அப்படிங்கிற அந்த ஒரு இதோடது அந்த மார்க் தெரியுது இல்லையா? ரீச்சிங் அவுட் டு us. ஆமா, சரணாலய கைங்கரியம் பார்த்தேன்னா தினம் வரவாள்ல வந்து நிறைய விஷயம் சவிதா. ஒரு பியூட்டிஃபுல்லா வந்து எப்படி வந்து ஒரு கம்பெனில வந்து நீ வந்து டிபார்ட்மெண்ட் இருக்கோ அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒரு ஒர்க் ரொம்ப அழகா இருக்கும். பாத்தீங்கன்னா வந்து நம்மளுடைய அப்பாயின்மெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம வந்து உஷா ரகுநாதன் தான். நம்ம கிட்ட யாரா கேட்டா கூட எல்லா அப்பாயின்மெண்ட்ஸும் we will always go to உஷா ரகுநாதன். ஆமா, உஷா வந்து ரிமோட்டா வாத்துல இருந்தே எல்லாமே அவ கைங்கரியம் பண்ணுவா. வேற ஏதாவது நடுவில் ஒர்க் கொடுத்தாலும் அதெல்லாம் அப்பப்போ அவ வந்து உஷா பண்ணுவா. ரஞ்சனா மேடமும் பாலு சாரும் கம்ப்ளீட்டா ட்ரஸ்டோடைய அக்கௌண்ட்ஸ் பாத்துக்கிறது, மாமாக்காக என்ன பண்ணணும்னாலும் பேங்க் எவ்ரிதிங் தட் தே ஹேவ் டு டூ. அதாவது டெய்லி ஆப்ரேஷன் அங்கே பண்றதுன்னு ஒன்று சவிதா. பட் வந்து இந்த ஃபைனான்சஸ் இந்த இதெல்லாம் மேனேஜ் பண்றது எல்லாம் ஓவராலா பாக்குறது இதெல்லாம் வந்து ரஞ்சனாவும் பாலசுப்ரமணியம் சார் தான். எப்போவாவது ஒரு முறை வருவா. பாலு சார் அடிக்கடி வந்துருவார், மாசத்துக்கு 1 முறையா 2 முறையா வருவா. ரஞ்சனா எப்போ முடியாதோ அப்போ வருவா. ஆனா வந்து the immense contribution that they do, you know, is absolutely, அதாவது ஒரு இன்விசிபிள் ஸ்ட்ரென்த்னு சொல்லணும் மாமாக்கு. கண்டிப்பா எல்லாத்தையும் அவ எடுத்துன்னு போறா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இது வந்து மாமாவை கீப்ஸ் கோயிங் ஃபார் மாமாக்கு. கீப்ஸ் மாமா கோயிங். அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்புறமா வந்து ஃபைனான்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து யூஸ்வலா பாலு சாரோட வந்து அபிதா ஒர்க் பண்ணுவா. நம்ம ஆல் டிஜிட்டல் மீடியா பார்த்தீங்கன்னா விஸ்வாஸ் ஒர்க் பண்ணுவோம். ஸோ எவ்ரிதிங் டிஜிட்டல், நம்மளோட யூடியூப் பண்றது, எவ்ரிதிங் ஆன்லைன்ல போடுறது, அது எல்லாமே பண்ணோம். இப்போ நம்ம வந்து ராமன் கொஞ்சம் சப்போர்ட்டிங் அந்த டிஜிட்டல் மீடியா.
அது இல்லாம சரணாலயத்துல கோரா கைங்கரியம் பண்ற டீம். கம்யூனிட்டி பார்ட்னர்ஷிப் பார்த்தீங்கன்னா சவிதா, நீங்க வந்து எல்லாமே கம்யூனிட்டி சர்வீசஸ்க்கு என்ன பண்றோமோ அதெல்லாம் வந்து மேனேஜ் பை சவிதா. சவிதாக்கு மட்டும் தான் தெரியும். சரணாலயத்துக்கு தினம் வந்து பண்றவா அப்படின்னு ஒரு டீம் இருக்கா. அந்த டீம் எப்படின்னா அவளுக்கு வந்து லீவே கிடையாது சவிதா. ஃபார் எக்ஸாம்பிள் கோபால் மாமா எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ராத்திரி 10:30 மணிக்கு சில ஃபங்க்ஷன் முடிச்சு நம்ம க்ளோஸ் பண்ணா கூட காலையில 6:30 மணிக்கு மாமா வந்துருவா. அது எத்தனை நேரம் ஆனாலும் மாமா இருக்க வரையும் கோபால் மாமா அங்க இருப்பா. ஸோ இவாளுடைய சர்வீஸ் எல்லாம் பார்க்கும்போது மாமா சொல்வா, எனக்கு கண்ணில் ஜலம் வருது. அவள் வந்து நான் வந்து பெரியவா எனக்கு இப்படி பிடிச்சிட்டு இருக்கான்னு உழைக்கிறேன், பெரியவா சொன்னா நான் பண்றேன், என்னை நம்பி இவாள்லாம் பண்றாளேம்மா, இவாள்லாம் இத்தனை உழைக்கிறாளே அப்படின்னு அவர் சொல்லும் போது ஐ எம் இன்டெப்டட் டு தெம் அப்படின்பார். அப்படி சொல்லாதீங்க மாமா அப்படின்னு. ஏன்னா நீங்க வந்து எங்களை ஆசின் போறல இந்த நல்ல வழியில, அதே பெரிய விஷயம் சொல்லிட்டு கோபால் மாமா இருக்கட்டும், அதே மாதிரி வந்து கூட வந்து நாராயண் சார் ரிட்டையர்மெண்ட் எடுத்துட்டார் ஐஐடி மெட்ராஸ். இஸ் டாக்டர் நாராயண். யாராலும் சத்தியமா நம்ம, ஏன்னா அன்அஸ்யூமிங் பர்சனாலிட்டி அவர் இருப்பார். அவரும் வந்து பெரியவாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருப்பா. அதே மாதிரி ராமன் அவ ஒய்ஃப் 2 பேருமே, ராமன் அண்ட் பிரியா 2 பேருமே வருவா. காலையில வந்து கோலம் போடுறதுல இருந்து சுவாமி நிர்மாலயம் பண்றதுல இருந்து கூட அசிஸ்டன்ட் பண்றதுல இருந்து எவ்ரிதிங் ராமன் அண்ட் பிரியா இணைந்து, அதாவது இணைந்து காரியம் கைங்கரியம் பண்றதுங்கிறது வந்து கொடுத்து ஒரு பெரிய பிளெஸிங். ஸ்வயம்பு சுதா அந்த மாதிரி அவ 2 பேரும் வந்து கைங்கரியம் பண்ணுவா. அண்ட் நம்ம சன்னாலயத்துக்கு வந்து பிரியாக்கும் ஏதோ ஒரு 3 வாலண்டியர்ஸ் பிரியா இருக்கா. பிரியா ராமன், பிரியா பாலாஜி, பிரியா கிருஷ்ணன். அலங்காரம் எல்லாம் பிரியா கிருஷ்ணன் பண்ணுவா. ராமூர்த்தி மாமா. ஆமா, பிரியா பாலாஜி வந்து புக்ஸ் எல்லாம் பாத்துப்பா. புக்ஸ் மாமாவோட சேல்ஸ் இது பண்ணணும், we have to send courier, everything வந்து பிரியா பாலாஜி takes care. பிரசாதம் டிபார்ட்மெண்ட் இஸ் கம்ப்ளீட்லி ராமூர்த்தி மாமா and assisted by கோபால் கிருஷ்ணன் சார். தென் ஜெயராம் அண்ணா வந்தானா அவளும் அங்க இருந்து கைங்கரியம் பண்ணுவா. தீர்த்தம் கொடுக்கிறதுக்கு ஜெயராம் அண்ணா வந்து ஜெயராம் அண்ணா வந்து எக்ஸ்க்ளூசிவ். அவரு ரெகுலேட்டிங் ஆல்சோ லேடிஸ்லாம் இந்த பக்கம் போயிடுங்க. மெயினா சவிதா திஸ் ஹோல் டீம்ல மாமா சொல்லுவா, ஒருத்தருக்கு எந்த ஒரு ஈகோவும் இல்லாம நல்லா ஒர்க் பண்ணும், கூட இருந்து ஒர்க் பண்ணும். மாமா வந்து இந்த ஈகோவாது நம்மங்கிறதே அந்த தாட் போயிடுவாங்க. சரணாலயத்துக்குள்ள நுழைஞ்சா அந்த செல்ஃபே நமக்கு போயிடும் இல்லையா. எல்லாரும் அந்த சரணாலயத்துக்கு இருக்கிற சாநித்தியம். ஆமா ஆமா, அதான் we will be totally a different person. சொல்லுங்க. டிஃபரன்சஸ் எல்லாம் வச்சுட்டு ஒரே கோல் தான் இருக்கணும். பெரியவாங்கிற ஒரு சிங்கிள் கோல் வச்சுட்டு போனேன்னா the differences will not be there அப்படி ரொம்ப அழகா சொல்லுவா. ஸோ அந்த எல்லா கைங்கரியன் டீமும் நம்ம வந்து அன்னைக்கு மாமாவோட கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணினோம் சவிதா. தட் வாஸ் a wonderful moment for all of us with மாமா அன்னைக்கு. தேங்க்யூ. அப்புறமா அது இல்லாம சரணாலயத்துக்கு வரவாள்லாம் புஷ்பங்கள்லாம் எடுத்து கொடுக்கறது, குங்குமம் போடுறது, விபூதி போடுறது, அபிஷேகத்துக்கு ஹெல்ப் பண்றது, அந்த மாதிரி எல்லாம் வந்து அதுக்கு goes on and on and every day வந்து 5:30 மணி 5:45 மணிக்கு சுவாமி ஆர்த்தி முடிச்ச உடனே மண்டலி மாதிரி எடுத்து அவா விஷ்ணு சஹஸ்ரநாம சொல்றவா, சுவாமிக்கு ஸ்லோகங்கள்லாம் சொல்றவா, அந்த மாதிரி இருக்கா. ஸோ அந்த மாதிரி திஸ் ஹோல் டீம்ல கமிட்டட். இத்தனை பேர் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கோம் இல்ல சவிதா. இதுல வந்து ராகவ் வந்து மாமாவுடைய செல்ல பிள்ளை மாதிரி செல்ல பிள்ளை தான் மாமா டீச்சருக்கு. அவாத்துலயே இருக்கும். குரு பூஜை பண்ண முதல் குழந்தை. அவ்வளோ அழகா ராகவ் வந்தானா தள்ளி நின்று ராகவ் வந்து மாமாக்கு எப்படி கைங்கரியம் பண்றாங்கிறத பார்த்து ரசிக்கிறது என்னோட வேலையை சொல்லிட்டா. எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம தள்ளி நின்று ராகவ் வந்துட்டானா எந்தாடா மாமா உனக்கு ஹேண்ட் அவுட். அந்த மாமா மாமியோட ஃபேஸ் வந்து அவ்வளவு பிரைட்டா இருக்கும் ராகவ் இருந்தா. வந்துட்டான்னா மாமாக்கும் டீச்சருக்கும் அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ். அதாவது குரு பூஜை பண்ணின ஒரு குழந்தை வந்து அவாத்து குழந்தையாவே பாவிச்சு அந்த குழந்தை அந்த ஆத்துல இருக்கான்னா அதெல்லாம் வந்து அவளுக்கும் ஒரு பெரிய கொடுப்புன்னு நான் அடிக்கடி சொல்வேன் சௌமியா. குரு பக்தி எப்படி பண்றதுங்கிறத ராகவ் பார்த்து நான் தெரிஞ்சுக்கணும். ராகவ் பார்த்து கத்துக்கணும். அவனுடைய பத்தி குரு பூஜை அற்புதங்கள்ல கூட அவனை பத்தி இருக்கு இல்லையா சவிதா? ஆமா கண்டிப்பா. பேர் என்ன ராகவோடது இல்ல? சங்கரன். மகாபரிவா வச்ச பேரு சங்கரன் என்ற ராகவன் அப்படிம்பார். ராகவன். சோ அந்த மாதிரி இருந்து அந்த குழந்தை he is a very precious gift to Sharanal. Of course, absolutely, for all of us. So beautiful occasion for mama and நம்ம எல்லாருமே மாமாவும் டீச்சர் அவ குடும்பம் எல்லாருமே ரொம்ப ஹெல்த்தியா ஹாப்பியா சௌக்கியமா இருக்கணும். பெரியவா அனுகிரகம் அது இருக்கணும். நம்மளும் கூட மாமாவோட இந்த மகாபெரிவா பாதையில இணைந்து பயணம் பண்ணணும்னு பெரியவாள்கிட்ட பிரார்த்திச்சுட்டு இந்த எபிசோட முடிச்சுக்கிறோம். உங்க எல்லாருக்கும் மாமாவின் சார்பிலே நன்றி.
அற்புத ஆசான் ஜிஆர் மாமா அவர்களின் பாதங்களுக்கு ஆனந்த கோட்டி நமஸ்காரங்கள். குருவே சரணம், குரு பாதமே சரணம், மகா பெரியவா சரணம்.